இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக பூந்தி லட்டு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள நல்லா ஜூஸியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் இந்த கப்பில், நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கோங்க, அளவு 2 கப் எடுத்திருக்கேன். கடலை மாவு நல்ல குவாலிட்டி உள்ள மாவாக எடுத்துக்கோங்க. கிராமை விட கப்பில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கப் கடலை மாவுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு கொஞ்சமாக நான் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் சேர்க்க வேண்டாம். மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா பேக்கிங் சோடாவில் கலக்கும் போது அது கலர் சிகப்பாக மாறிடும். அதனால் மஞ்சள் பொடி போட வேண்டாம். போட்டால் ஃபுட் கலர் எல்லோ கலர் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பிஞ்ச் உப்பு ஒன்று சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அது ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ இது நமக்கு தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி, மெஷர்மெண்ட் கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், கரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் பக்குவம். நம்ம தோசை மாவு பக்குவம் மாதிரி அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். அது மாதிரி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டோன்னே டக்குன்னு மிதந்து மேலே வரணும். இப்போ இந்த மாதிரி பூந்தி கரண்டியோ இல்லாட்டி அரிக்கரண்டியோ எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி பூந்தியாக சுட்டு எடுத்துக்கலாம். தேய்ச்சி விடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உதறி விடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஷேக் பண்ணலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றி பாருங்கள், அது எப்படி முத்து முத்தாக வருதா, இல்லை ஹார்டாக இருக்கா, தண்ணியாக வேணுமா, கெட்டியாக வேணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கூட எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டதெல்லாம், அந்த கரண்டியில் ஊற்றுனதெல்லாம் வந்துருச்சு. முத்து முத்தாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ரொம்ப மொறுமொறுன்னு வேகக்கூடாது, ரொம்ப நொசுன்னும் எடுக்கக்கூடாது. நம்ம இப்படி எடுத்து அழுத்தும் போது வெளியே கொஞ்சம் கிறிஸ்ப் மாதிரியும் உள்ளே வேகாத மாதிரியும் இருக்கணும். அதுதான் பூந்தியோட பக்குவம். ரொம்ப மொறுமொறுன்னு இருந்ததுன்னா அது காராபூந்தி மாதிரி ஆகிடும். ரொம்ப நொசுன்னு இருந்ததுன்னா அது ஜீராவில் ஊறுறப்ப ஒரு மாதிரி சதன்னு போயிடும். வெளியே கொஞ்சம் அப்படி கிறிஸ்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். உள்ளே டொஸ்க்குன்னு உள்ளே போகணும். இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். பக்குவம் தவறுறதுங்கிறது இங்கே ஒரு இடத்துல தவறும். அதாவது நான் சொன்ன மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப முருகலாக எடுத்தால் காராபூந்தி மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப வேகாத மாதிரி எடுத்தால் டொஸ்க்குன்னு போயிடும். இதுதான் முதல்ல தவறுற பக்குவம். ரெண்டாவது மாவோட பக்குவம். மூணாவது பாகோட பக்குவம். பாகோட பக்குவமும் ஈஸியாக கற்றுக்கலாம். நான் இப்போ இது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டேன். நான் அடுத்த ஒரு இது போட்டு காட்டுறேன். அதே மாதிரி இந்த கரண்டியை அடுத்த ஈடு போடுறப்போ ஒன்று குப்பரை வைக்கணும். அப்படி இல்லைன்னா பேக் சைடு வலிச்சு விடணும். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி விடுறேன். முத்து முத்தாக நல்லா பெருசாக விழுகுது. எனக்கு தேய்ச்சி விடுறப்ப நல்லா பெருசாக விழுகுது முத்து. இந்த பூந்தி கரண்டி பேக் சைடு சொரப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த முத்து அழகாக விழுகும். அதே மாதிரி அடுத்த ஈடு போடுறப்ப திருப்பி எண்ணெயை கொஞ்சம் நேரம் காய விட்டுடணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு முத்தும் ஒன்றோட ஒன்று சேராது. எண்ணெய் காயாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். இப்போ ரெண்டாவது வாட்டியும் நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. ஏதாவது 1, 2 இந்த மாதிரி ஒட்டி இருக்கும். அதெல்லாம் தனியாக எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் வெந்து மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாகில் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பவுட்ரு வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பொடிச்சு சேர்த்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இப்போ பாகு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
இப்போது நான் 2 கப் எடுத்தேன் இல்லையா, 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் சீனி, அவ்வளோதான். வெயிட்டில் வந்து சீனியோட வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கடலை மாவோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் கப் மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக ஆகிடும் நமக்கு. 2 கப் கடலை மாவுக்கு 2 கப் சீனி எடுத்துகிட்டு 1 கப் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ தான் பாகுக்கு நமக்கு தேவையானது. இதில் நீங்கள் வேணும்னா கிராம்பு போட்டுக்கலாம், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து முதல்ல வந்து கரையட்டும், கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை, அதனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. அது வந்து கடைசியில் தான் சேர்க்கணும், நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறப்ப. இப்போ வந்து பாகோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி அப்படி கையில் வந்து அப்படி ஒட்டி ஒரு ஸ்ட்ரிங் வந்து அப்படி கட் ஆகணும், அவ்வளோதான். பாகுபதம் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் பாகு வந்து நமக்கு சீனி வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 3-4 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் விட்டால் புளிக்கெல்லாம் செய்யாது, 2-3 சொட்டு ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து பாகு ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், நான் பூந்தி கூடயே சேர்த்துட்டேன், அதுவும் எனக்கு கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பூந்தியையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு, அதாவது பாகு நல்லா சூடாக இருக்கும்போதே பூந்தி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், பாகும் பூந்தியும் கரெக்ட் லெவலாக இருக்குது. இதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. ரொம்ப பாகும் கிடையாது, அதே மாதிரி பூந்தி வந்து அதிகமாகவும் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம நல்லா அந்த சூட்டோட பாகில் மூடி வச்சிடணும். நல்லா வந்து அந்த சூட்டுக்கு அந்த பூந்திக்குள்ளே நல்லா ஜீரா வந்து உள்ளே போயிடும். இப்போ அடுத்து நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க ஃப்ளேவருக்கு. நான் உடைச்ச முந்திரி நமக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். முந்திரி ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சையை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம இதையும் எடுத்து பூந்தி கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது எல்லாத்துக்கூடையும் அதை கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை அப்படியே மூடி வச்சிடணும். இப்போது ஆறிடுச்சு, நல்லா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்ல பாகெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பாருங்கள், பூந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கையில் பிசைஞ்சாவே அந்த ஒரு ஒன்றோட ஒன்று ஒட்டுற பக்குவம் வரணும் கரெக்டாக, இந்த மாதிரி. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் இப்போ ஒரு பெரிய தாம்பாளத்தில் அதை போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துக்கிறோம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டையாக வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு லட்டை வந்து உருட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி பாருங்கள். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் மனசில் வச்சிட்டோம்னா ஈஸியாக வரும். முதல்ல கொஞ்சமாக போட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு செஞ்சுக்கோங்க. அந்த மிஸ்டேக்ஸ் வர்றது அந்த சின்ன சின்ன இடம்தான். பூந்தியை கரெக்டாகவும் பாகை கரெக்டாகவும் எடுத்துட்டோம்னாவே போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பச்சை கற்பூரம் போடுறப்ப சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் அதை பொடிச்சிட்டு சேருங்க, ரொம்ப போட வேண்டாம். ஏலக்காய் நமக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவருக்கு போட்டுக்கலாம். கிராம்பு வேணும்னா அந்த பாகில் நீங்கள் பாகு ரெடி ஆனோன்னு ஒரு 3-4 கிராம்பு போட்டுக்கலாம், இதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம சூப்பரான பூந்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்ச
ஒரு ஃபீல் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பாருங்கள், உடச்சி பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. அதே மாதிரி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.